கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் நான் என் பாட்டி கிட்ட இருந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுக்க ட்ரை பண்றேன். அப்படி அந்த டைவர்ஸ் பேப்பர் மட்டும் என் கையில கிடைச்சிருச்சுன்னா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு ஆகாஷ் என்கிட்ட உறுதியா சொல்லிட்டாரு அத்தை. அட பாவி ஆகாஷ், நீ இப்பதான் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் மக்காதான் இருக்கியா? மாதவி, என்ன இங்க ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்க? ஐயோ அக்கா, நான் ஒளியல, இப்பதான் வந்தேன். செருப்ப ஓரமா விட்டுட்டு இருந்தேன். ஓ சரி, அப்படியா? வாங்க அத்தை, வாங்க. வா மாதவி, உள்ள வா. வா வா மாதவி. என்ன மாதவி திடீர்னு வந்திருக்க? ஒருவேளை நம்ம மாமியார் கிட்ட இருந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டியா? இல்லக்கா, அந்த பேப்பர் இன்னும் கிடைக்கல. அப்படியா? அப்ப வேற என்ன விஷயமா வந்தீங்க அத்தை? அது வந்து நான் இந்த பக்கமா கோயிலுக்கு போயிட்டு இருந்தேனா, அதான் போற வழியில அக்காவையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வந்து பார்த்தா நீயும் இங்கதான் இருக்க. 2 பேரும் வாங்கல, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்ல, நாங்க காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆமா. ஓ அப்படியா? சரி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரி மாதவி. அத்தை, இப்ப தெரிஞ்சிரும் அத்தை, நீங்க சொன்ன மாதிரி மாதவி அத்தை நம்ம கிட்ட டபுள் கேம் ஆடுறாங்களா இல்லையான்னு. கண்டிப்பா இதுக்கான ரியாக்ஷன் சீக்கிரமே தெரிஞ்சிரும் தென்றல். இல்ல, வாய்ப்பே இல்ல. நான் நம்ப மாட்டேன். ஆகாஷ் கண்டிப்பா அப்படி சொல்லி இருக்க மாட்டான். அந்த சாரதாவும் தென்றலும் உன்கிட்ட பொய் சொல்லி வேணும்னே உன்னை குழப்பி விட்டுருக்காங்க. ஐயோ அத்தை, அவங்க 2 பேரும் இதை என்கிட்ட நேரடியா சொல்லிருந்தா கூட நான் நம்பிருக்க மாட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தத அவங்களுக்கே தெரியாம நான் மறைஞ்சிருந்து கேட்டேன் அத்தை. அப்புறம் எப்படி அத்தை இது பொய்யாகும்? இது எப்படி சாத்தியம்? நான் என் சொத்துல பாதிய நிலா பேருக்கு உயில் எழுதி வச்சத ஆகாஷ் எப்ப பார்த்தானோ அப்பவே என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கின விஷயத்த தென்றல் எப்படி சொன்னாலும் அவன் ஏத்துக்கவே இல்ல. அப்படிப்பட்டவன் எப்படி இன்னைக்கு தென்றல் கிட்ட அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ நானே எடுத்து தர்றேன், அது என் கையில கிடைச்சதும் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லியிருப்பான். என்னாலேயே இத நம்ப முடியல அத்தை. ஆனா ஆகாஷ் இப்படித்தான் சொன்னான்னு தென்றல் ரொம்ப உறுதியா சொன்னாலே. அப்ப ஆகாஷோட கல்யாணம் இந்த தடவையும் நடக்காதா? ஐயோ கடவுளே, என்ன சோதனை இது! இந்த தடவை மட்டும் ஆகாஷ் கல்யாணம் நடக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என் பிள்ளைக்கு 2வது முறையும் கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் நான் எப்படி உயிரோட இருப்பேன்? நான் கண்டிப்பா சேர்த்துருவேன். நான் மட்டும் இல்ல, தம் பேர கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருக்க போறத நினைச்சு எங்க அத்தையும் உயிரை விட்டுருவாங்க. என்னத்த, நான் சொல்றது உண்மைதானே? இந்த தடவை ஆகாஷ் கல்யாணம் நடக்கலனா நாம 2 பேருமே சேர்த்துருவான்ல அத்தை. அறிவு கட்டவள, நான் எதுக்கடி சாவணும்? என்னத்த இப்படி கேக்குறீங்க? அப்ப உங்களுக்கு ஆகாஷ் மேல பாசமே இல்லையா? இத்தனை நாளும் அவன் மேல பாசம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டதெல்லாம் வெறும் வேஷமாத்த, அத்தனையும் நடிப்பாத்த. உன்னை போட்டனா ஒண்ணு பெருசா வக்கீல் மாதிரி கேள்வி கேட்க வந்துட்டான். என்னமோ ஆகாஷ் இப்பவே அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு போயிட்ட மாதிரியும் அத வச்சு கல்யாணத்தை நிறுத்திட்ட மாதிரியும் லூசு மாதிரி என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருக்க. இத பாரு மாதவி, கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் ஆகாஷ் கண்ணுல பட்டாதானே நான் பட விட்டுருவேனா? வந்துட்டா பாசமா வேஷமானு விசாரணை பண்றதுக்கு. இந்த கல்யாணம் எப்படியும் நடக்கும்.
நான் நடத்தியே தீருவேன். அது வரைக்கும் நீ அந்த சாரதாவையும் தென்றலையும் வேவு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு நீ இப்படி கிறுக்கு மாதிரி புலம்பி என் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு நீயே ஆகாஷ் கிட்ட டிவோர்ஸ் பேப்பர் விஷயத்தை காட்டி கொடுத்துறாத. புரியுதா? போ. எதுக்கும் விளங்காதவ. இத கரெக்டா சால்வ் பண்ணு. நிலா ரெடியா? இன்னுமாடி கிளம்பிட்டு இருக்க? நேரம் மாதிரி வாடி. ரெடிமா. மா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஏய், முகத்துல கல்யாண கலை வந்துருச்சுடி. நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாதான் இருப்ப. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வா போலாம். லட்சுமி, வா. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு நிலாவுக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறாங்களாம். அதான் ஆண்டாளம்மா வீட்டுக்கு ஜவுளி கடைக்காரரை வர சொல்லிருக்காங்களாம். புடவை செலக்ட் பண்றதுக்கு எங்களையும் வர சொல்லிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நாமளும் அங்க போனா சாரதா அத்தை சொன்ன மாதிரி மாதவியத்தையும் ஆண்டாள் பக்கம் சாஞ்சிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமே. எங்க நீங்களும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கீங்க, எங்கேயுமே போகாம. வாங்களா, ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம். எனக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல முகூர்த்த புடவை வேற செலக்ட் பண்ண வரணுமா? நீங்களே போயிட்டு வாங்க. சரி நிலா, வா நம்ம போலாம். அம்மா, போகும்போது எது கூப்பிடுற? நானும் வரட்டுமா? நானும் வந்து இவளுக்கு முகூர்த்த புடவைய செலக்ட் பண்றேனே. என்னடா 2 நாளா விடாம மழை பெய்யுதுன்னு பார்த்தேன். இப்பதானே புரியுது மழைக்கான காரணம் என்னன்னு. நீ திருந்துட்டியா இப்ப? மா, கிண்டல் பண்ணாத. நானும் வரேன். அதுதாண்டி எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னமா ஆச்சரியம்? கூட பிறந்த தங்கச்சிக்கு முகூர்த்த புடவைய செலக்ட் பண்றதுக்கு அக்கா வரக்கூடாதா? நீ இவளுக்கு அக்காங்கிற நினைப்பெல்லாம் இருக்கா உனக்கு? மறக்காத. இத்தனை நாளும் இவ கல்யாணத்தை எப்படியெல்லாம் நிறுத்தலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த. இப்போ நீயே வெளியே வந்து முகூர்த்த புடவைய செலக்ட் பண்றதுக்கு நானும் வரட்டுமான்னு கேக்குறிய. என்ன விஷயம்? அங்க வந்து செலக்ட் பண்ற புடவை எல்லாத்தையும் பார்த்து எதுவுமே நல்லா இல்லைன்னு குறை சொல்லி ஆண்டாளம்மாவையும் டென்ஷன் படுத்தி எப்படியாவது கல்யாணத்துல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடலான்னு பாக்குறேன். மா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நானும் வரேன் தானே சொன்னேன். வேணாம், நீ வீட்டுல இருந்து அப்பாவை பாத்துக்க, நாங்க போயிட்டு வரோம். அம்மா, அக்கா வரட்டும். அக்கா வந்து என்ன குழப்பம் பண்ணாலும் கல்யாணம் நடக்கிறது நடக்கும் தான். நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? வரட்டும், விடு. அக்கா, நீ வா. ரொம்ப விலை கொடுத்து வாங்காத, சொல்ற பேச்ச கேளு. இவ வந்தான்னா கண்டிப்பா குழப்பத்தை பண்ணுவா. அம்மா, யார் என்ன குழப்பம் பண்ணாலும் என் கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாதுமா. அது அக்காவும் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் அக்காவும் வரட்டும்னு சொல்றேன். வேணும்னா ஆண்டாள் பாட்டி கிட்ட சொல்லி உனக்கு ஒரு புடவை எடுத்து தர சொல்றேன். நீ வாக்கா. நீயும் வரியாடி? நான் வந்தா எனக்கு ஒரு சுடிதார் எடுத்து தரியா? ஹே லூசு, அங்க முகூர்த்த புடவைங்கிறதுனால இப்ப புடவைக்காரு வெறும் புடவை மட்டும் தாண்டி கொண்டு வந்து காட்டுவாரு. சுடிதார்லாம் எப்படி கிடைக்கும்? அப்படின்னா நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சரிக்கா, வா போலாம். வாமா போலாம். வா. இது நல்லா இருக்கு. வா லட்சுமி, வா. வா லட்சுமி, வா நிலா. பாரு நிலா, பாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாரு.
இங்க வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? என் தங்கச்சியோட கல்யாண புடவைய நானும் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்தேன். என்ன நக்கலா? நீதான் உன் தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கியே, அப்புறம் எப்படி கல்யாண புடவைய மட்டும் செலக்ட் பண்ண வந்திருக்க? வரலான்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அத்தை, அத்தை, நான் இங்க வந்தது உங்க மாமியாருக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கும் பிடிக்கலையா? ஐயோ, ஏமா இப்படி கேக்குற? இல்ல, உங்க மாமியார் தான் என்ன வாசல்லே நிக்க வச்சு ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு இன்சல்ட் பண்றாங்க. நீங்களாவது சந்தோஷமா என்ன உள்ள வாமான்னு கூப்பிடலாம்ல, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? அது சரி, நீங்க எப்பவும் உங்க மாமியாருக்கு பயப்படுறவங்க தானே, அதான் கூப்பிட மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு பரவாயில்ல அத்தை, நானே உள்ள வந்துக்கிறேன். ஏய் நில்லுடி. என் வீட்டாளுங்க யாருமே உன்னை கூப்பிடாம நீயா வந்திருக்கியே, ச்சே, அசிங்கமா இல்ல? ஐயோ பாட்டி, நான் ஒன்னும் யாரும் கூப்பிடாமலாம் இங்க வரல. உங்க பேர ஆகாஷ் என்ன வர சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். இந்த கலர் ஹாய் நிலா. ஹாய். வாங்க அத்தை. ஹாய் தென்றல். ஹாய் ஆகாஷ். ஹாய் தென்றல். ஹாய் ஆகாஷ். ஆகாஷ், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எது பாட்டி? நிலாவுக்கு தான் கல்யாண புடவை எடுக்க போறோம், நீ எதுக்கு தேவையில்லாம இவளை இங்க வர சொன்ன? நான் ஆகாஷ், ஏய், என்ன ஆகாஷ் இது? ஆசாசையா என் தங்கச்சிக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கலான்னு இங்க வந்திருக்கேன். உங்க பாட்டி என்ன பார்த்து ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு கேட்டு அவமானப்படுத்துறாங்க. என்ன பாட்டி இது? வீடு தேடி வந்தவங்கள இப்படி இன்சல்ட் பண்றது? தென்றலும் நம்ம சொந்தக்கார பொண்ணு தானே பாட்டி. சரி, நீ வா தென்றல், வா. ஆமா ஆமா, பாரு பாரு, நீ பாரு. தென்றல், நிலாவுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ஒரு புடவை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஆகாஷ். முதல்ல நிலாவுக்கு புடவைய செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிறேன். சரி. நல்லா இருக்குல்ல தாத்தா? எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. அத பாரு, இங்க பிரிச்சு பாரு, காட்டுற இந்த புடவை இது நல்லா இருக்குல்ல? அண்ணன், இதை எடுங்க. இது நல்லா இருக்குல்லம்மா? எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு. சூப்பர் செலக்ஷன் டி. உனக்கு உண்மையிலேயே இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா ஆகாஷ். சரி தென்றல், நீயே சொல்லிட்டல, ஓகே தான். நிலா தான் செலக்ட் பண்ணிட்டால, உனக்கு ஒரு புடவை எடுத்துக்கோ. ஓகே, நீங்களே செலக்ட் பண்றீங்களா? அப்படியா? அதுவும் சரிதான். என்ன இருந்தாலும் நீ அண்ணா சித்துவா கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வருங்கால அண்ணியா ஆக போறவ. உனக்காக புடவை செலக்ட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம், வா. என்னடி உன் பிள்ளை இவகிட்ட இவ்வளவு நெருக்கமா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்? ஆமா அத்தை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆகாஷ் திரும்பவும் தென்றல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு. போற போக்க பார்த்தா
தென்றலும் சாரதாக்காவும் பேசிக்கிட்ட மாதிரி ஆகாஷ் நிஜமாவே உங்ககிட்ட இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நிறுத்திடுவான் போல இருக்கே. ஆகாஷ், இந்த புடவை எப்படி இருக்கு? வாவ், அல்டிமேட்டா இருக்கு தென்றல். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ இதே எடுத்துக்கோ. தேங்க் யூ. அண்ணா, இந்த புடவையோட ரேட் என்ன? 80,000 ரூபாமா. ஆகாஷ், இது வேண்டாம், நான் வேற ஏதாவது புடவை எடுத்துக்கிறேன். ஏன்? இல்ல, இது நிலாவோட புடவையை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. சோ வாட் தென்றல், இட்ஸ் ஓகே, எடுத்துக்கோ. என்ன இருந்தாலும் கல்யாண பொண்ணோட புடவை தான் காஸ்ட்லியா இருக்கணும். தென்றல் ப்ளீஸ், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு? உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குல்ல, அப்ப எடுத்துக்கோ. நிலா, உனக்கு தென்றல் இந்த புடவை எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லத்தான். அதே தென்றல், நிலாவே ஓகே சொல்லிட்டா, எடுத்துக்கோ. தென்றல், நிலா, வேற ஏதாவது புடவை எடுக்கிறீங்களா? இல்ல ஆகாஷ், இது போதும். போதும். சரி அண்ணே, மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 3,20,000. அவ்வளவுதானா? சரி, இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சரிப்பா. அண்ணே, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சரிப்பா. பாத்துக்கோங்க. அத்த, இந்த புடவை எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் பாட்டி. ஓகே தென்றல், பாய். வரேன். நீங்க எப்படியாவது என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. வரேன் பாட்டி. மாமா, போயிட்டு வரேன். ஓகேமா, பை பை. வரேன் அத்தை. கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் நான் என் பாட்டி கிட்ட இருந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுக்க ட்ரை பண்றேன். அப்படி அந்த டைவர்ஸ் பேப்பர் மட்டும் என் கையில கிடைச்சிருச்சுன்னா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு ஆகாஷ் என்கிட்ட உறுதியா சொல்லிட்டாரு. அத நீங்க எப்படியாவது என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. அப்போ இந்த தடவையும் நான் அந்த தென்றல் சாரதா கிட்ட தோத்துருவேனா? ஏற்கனவே அந்த சாரதாவால தென்றல் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தாராவையும் ஆகாஷுக்கு கட்டி வைக்க முடியல. இப்போ இந்த தடவையும் நிலாவை கட்டி வைக்க முடியாம போயிடுமா? இந்த தடவையும் நான் தோத்துருவேனா? பாட்டி, 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 என்னாச்சு? பாட்டி, அம்மா எந்திரிங்கம்மா. என்னாச்சு ஆண்டாள்? பாட்டி, பாட்டி, எழுந்து, பாட்டி, மெது. ஆகாஷ், டாக்டர் உடனே போன் பண்ணிக்கலாம். பண்ண போதுமா? அம்மா, என்னாச்சுன்னு தெரியல. அம்மா, ஆண்டாள், ஹலோ, என்னாச்சு டாக்டர்? அத்தை, என்னாச்சு? டாக்டர், பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டாங்க. நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்களா டாக்டர்? ப்ளீஸ். ஒண்ணு இல்லம்மா, ரிலாக்ஸ்டா இருங்க. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதான் இப்படி ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவங்களை எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? ஏன் இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கீங்க?
இது செகண்ட் டைம். ப்ளீஸ் கொஞ்சம் அவங்கள கவனமா பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. சரிங்க டாக்டர். டேக் கேர். பை.